ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியாத சில பெனிஃபிட்ஸோ இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 7 times more vitamin than orange, 10 times more vitamin A than carrot, 17 times more calcium than milk, 9 times more protein than yogurt, 15 times more potassium than bananas, 25 times more iron than spinach. அப்பா, இதுக்கு மேலேயும் இருக்குங்க. நிறையா ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது, பாலிஸ்டரால்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த முருங்கை பொடியை நிறைய கமர்ஷியலாக வெளியில் கிடைக்குது. பட் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தனி தான். ஏன்னா ஃப்ரீ ஃப்ரம் இம்ப்யூரிட்டிஸ். அது நிஜமாலுமே முருங்கை பொடி அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் அதோட பெனிஃபிட்ஸு. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மேஜரான திக்கான ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஸ்டெம்மை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா காஞ்சிரும். பொடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லாவே காஞ்சிரும். ஸோ எடுத்து வச்சுட்டு அதை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணணும். கண்டிப்பாக தண்ணியில் வாஷ் பண்ணணுங்க. ஏன்னா நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டஸ்ட் இருக்கும், டர்ட் இருக்கும். ஸோ ஹோம்மேடோட பெனிஃபிட்டே அதுதான். ஸோ நீட்டாக நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அதை ஒரு டவலில் எடுத்து அதை ட்ரை பண்ணிடணும். ஸோ டவலில் ட்ரை பண்ணும்போது அது எக்ஸஸான வாட்டரை அது உறிஞ்சிக்கும். ஸோ நம்ம அதை ஒரு பிளேட்டில் அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதை நிழலில் வச்சு காய வைக்கணுங்க. டைரெக்ட் வெயிலில் வச்சிங்கன்னா அந்த முருங்கை பொடியோட கலரும் மாறிடும். ப்ளஸ் அதில் இருக்க விட்டமின்ஸு மினரல்ஸு இதை லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நிழலில் வச்சு தான் நம்ம இதை காய வைக்க போகிறோம். நிழலில் வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு ஓட்டணும். அப்போ தான் அது கிறிஸ்பியாக நல்ல பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பூச்சி, அந்த புழு இதெல்லாம் வராமையும் இருக்கும். நல்லா அடுப்பில் வச்சு ஒரு ஓட்டிட்டோம்னா ஸோ அதை நல்லா போட்டு ஒரு வறுத்து நம்ம அதை அரைச்சிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக முருங்கை பொடி நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். நிறையா உங்களுக்கு முருங்கை தலை ஒரு சில நாள் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறப்ப இந்த மாதிரி பேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரெகுலராக நம்ம டெய்லி டயட்டில் நம்ம இதை ஆட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், அயர்ன் சொல்லிட்டு இல்லாத சத்துக்களே இல்லை. இத்தனை இருக்கிற முருங்கைப்பொடியை நம்ம டெய்லியும் சாப்பிட முடியுமா? நான் டெய்லியும் கீரை பண்ணியோ டெய்லியும் சூப் வச்சோ நம்ம குடிக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக தெரியும். ஆனால் நம்ம சாப்பிட்ற பொருளெல்லாம் இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணும்போது, உதாரணமாக இட்லி பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சப்பாத்தி பண்ணும்போது சப்பாத்தி மாவில் ஒரு ஸ்பூன் கலந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து டீ மாதிரி கொதிக்க வச்சு முருங்கை டீ குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் க்ரியேட்டிவாக நீங்கள் அதை ஆட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ பொடியாக இருக்கிறப்ப அதோட கன்வீனியன்ஸ் ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 6 ஸ்பூன்ஸ் முருங்கை பொடி சேர்த்துக்கிட்டோன்னா ப்ரெக்னென்சி டைமில் விமென்ஸோட அத்தனை பிரச்சனையும் தீந்துரும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு நாளையோட அயனும் கால்சியமும் அதுலேயே கிடச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மல் விமன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட்டு 3 to 4 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும்போது நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய சால்வ் ஆகும். உங்களோட ஆக்டிவிட்டியே நீங்கள் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுவீங்க. ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க த்ரூ அவுட் த டே. அப்புறம் அதுவும் இல்லாமல் 3 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மால் நியூட்ரிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைப்பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எவ்வளோ ஒரு யம்மியான கலரில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஹோம்மேடில் தான் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி முருங்கைப்பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ரெசிபி.